என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அத நான் துப்புறேன். Hey guys, நான் பிரகாஷ் பிரகாஷ்க்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஸ்ட்ரீமெலமெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காம இருந்தீங்க அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற மேல கார்ட்ல கொடுக்குற ரெண்டுத்துலயும் செக் பண்ணிட்டு இந்த வீடியோக்குள்ள வந்துருங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரீமெலமெண்ட்ஸ் வீடியோல எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீமெலமெண்ட்ஸோட பாட்டை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றது, எப்படி அதை கஸ்டமைஸ் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீமெலமெண்ட்ஸோட ஓவர்லே சர்வீஸை தான் எப்படி ஆக்சஸ் பண்றது அண்ட் அதை எப்படி கிரியேட் பண்றது, எப்படி OBS குள்ள இம்போர்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் சரி, மத்த வீடியோட கமெண்ட்ஸ்லயும் சரி, ஸ்ட்ரீமெலமெண்ட்ஸ் வீடியோட அந்த கமெண்ட்லயும் சரி, இப்ப ரீசெண்டா போட்டுருக்க இந்த லைவ்லயும் சரி, நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ இந்த ஸ்ட்ரீமெலமெண்ட்ஸோட செகண்ட் பார்ட். சோ இந்த செகண்ட் பார்ட் அப்லோட் பண்ண முடியாததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 மாசமா என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. யூடியூப் பக்கம் என்னால 1.5 மாசமா வந்து வரவே முடியல. சோ அதனால தான் இந்த வீடியோ மறுபடியும் எடிட் பண்ணி இதை அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். சோ இப்போ பேசிட்டு இருக்கிறதுக்கும் இந்த டுட்டோரியல்ல இருக்கிற அந்த லுக்குக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். என்னோட எடிட் பண்ணி வச்சிருந்த அந்த ஃபைல்ஸ் எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு. சோ அதனால தான் இந்த செகண்ட் பார்ட் வந்து வரதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இந்த ஓவர்லே வந்து கிரியேட் பண்றது, எப்படி OBSல வந்து நம்ம இந்த ஓவர்லே வந்து இன்சர்ட் பண்றது, அதே ஓவர்லே எப்படி நம்ம மொபைல்ல கிரியேட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்த வீடியோ லைவ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து நிக்கும். ரொம்ப நேரம் பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன்றா பஸ் புதிய இன்ட்ரோ போடுறா. இந்த வீடியோல முதல்ல நம்ம பார்க்க போறது சைன் அப் ஃபார் Streamelements. நம்ம மொபைல்லையோ பிசிலையோ வந்து ஸ்ட்ரீமெலமெண்ட்ஸ் ஓவர்லே வந்து செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஓவர்லே வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஓவர்லே எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, நான் thousands ஆஃப் ஃப்ரீ ஓவர்லே எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஸ்ட்ரீமெலமெண்ட்ஸ் வெப்சைட் வந்துருங்க. ஸ்ட்ரீமெலமெண்ட்ஸ் வெப்சைட் வந்தோடனே ஸோ நம்ம யூடியூப் வந்து லாகின் பண்ணுங்கள். யூடியூப்பை கிளிக் பண்ணி உங்கள் சேனலில் கிளிக் பண்ணி லாகின் பண்ணுங்கள். ஸோ இந்த டேஷ்போர்டில் என்ன பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் ஸ்ட்ரீமிங் டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்ட்ரீமிங் டூல்ஸில் ஓவர்லேஸ் கேலரி அண்ட் மை ஓவர்லேன்னு இருக்கா. ஸோ இதில் வந்து ஓவர்லே கேலரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ மை ஓவர்லேயில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண ஓவர்லே இந்த இடத்துல இருக்கும். அண்ட் ஓவர்லே கேலரியில் thousands ஆஃப் ஃப்ரீ ஓவர்லே இருக்கும். ஸோ இந்த ஓவர்லே இருந்து தான் நம்ம ஒன்று பிக் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து அவ்வளோ ஓவர்லே இருக்குது. எவ்ரி மந்த் இல்லைனா 2 வீக் ஒன்ஸ் ஆகுது இந்த இதில் வந்து புதுசான ஓவர்லே வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஓவர்லே தான் நம்ம இப்போ ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அனிமேட்டடும் இருக்குது, இதில் ஸ்டாட்டிக்கும் இருக்குது. ஸோ அனிமேட்டட் பக்கத்தில் போட்டிருக்கிறது எல்லாமே அனிமேட்டடாக இருக்கும். அனிமேட்டட் அப்படிங்கிற பேட்ச் இல்லை, அது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸோ அந்த ஸ்டாட்டிக் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அனிமேட்டட் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அனிமேட்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிப்போம். ஸோ ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் அனிமேட்டட் சூப்பர் தீமா. ஸோ இதை வந்து நான் கிரியேட் கொடுக்குறேன். ஸோ கிரியேட் கொடுத்தோன்னே ஸோ இதில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிப்போம். ஸோ இப்படி தான் நம்மளோட சூப்பர் சாட்டோ நம்ம சூப்பர் சாட்டோ இல்லைனா சப்ஸ்கிரைபர் அலர்ட்டோ வந்து டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ நான் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஸோ கிரியேட் மை ஓவர்லே கொடுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து கிரியேட் கொடுத்துப்போம். கோ டு மை ஓவர்லேஸ் இருக்கா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்து 5 இது ஷோ ஆகுதா. ஸோ இது ஃபர்ஸ்ட் இருக்க ஓவர்லே மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இருக்கிறத கிளிக் பண்ணி எடிட் கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரியேட்டிங் ஓவர்லே. எடிட் கொடுத்தோம். ஸோ இது மாதிரி தான் ஒரு டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த எடிட் ஓவர்லேஸ் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. சூப்பர் சாட் அலர்ட்டும் நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் அலர்ட்டும் தான் தேவைப்படும். இதில் வந்து நம்மளுக்கு தேவையானது எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் டெலிட் பண்ணி விட்டுலாம். ஸோ நம்ம மோஸ்ட்லி இந்த இதில் ட்விட்டர் இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸ்ட்ரீமே மறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதை டெலிட் பண்ணியாச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் டெலிட் கொடுங்க. ஸோ டெலிட் ஆகிடும். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பர் சாட் அலர்ட் தோருக்கு. ஸோ இது வந்து இன்னொரு அலர்ட். இது வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டால் இந்த அலர்ட் இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ பிசியை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களோட வெப்கேம் ஓவர்லேக்கோ ஸோ எதுக்காவது இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கஸ்டமைஸும் பண்ண முடியும். ஸோ யுவர் நேம் இருக்கா. ஸோ இதில் டெக்ஸ்ட் போட்டிருக்க எல்லாத்தையுமே உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம சேனலுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேனலோட நேமு ஸோ உங்கள் நேமு ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். ஸோ யுவர் நேம் இருக்குல்ல. ஸோ இந்த யுவர் நேமை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ இதில் வந்து எடிட் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ எடிட் டெக்ஸ்ட் வந்து இருக்கா 6 ஃபேஸ் கேம். ஸோ இதுதான் அந்த ஃபேஸ் கேமு. ஸோ இந்த ஃபேஸ் கேம் இங்கே இருக்குது. ஸோ இதை லாக் எடுத்துட்டு ஸோ இதை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நவராது. எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத வச்சுட்டு லாக் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வேணும்னா கூட ஸோ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லேட்டஸ்ட் சப்ஸ்கிரைபர் லேட்டஸ்ட் மெம்பர் இருக்கா. ஸோ இந்த இதில் வந்து நம்ம சேனலில் லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக நம்ம சேனலுக்கு யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா அண்ட் லேட்டஸ்ட்டாக யார் மெம்பர்ஷிப் போட்டிருக்கா, யார் சூப்பர் சாட் பண்ணியிருக்கா, எவ்வளோ சூப்பர் சாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துடும். லேட்டஸ்ட் அப்டேட்டர் லேட்டஸ்ட் சூப்பர் சாட் இருக்கா. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ சூப்பர் சாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கூட வந்துடும். ஸோ நம்மளுக்கு தேவையான கன்வீனியன்ட்டான ஸ்பேஸில் வச்சுட்டு நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம வந்து இதெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிசியில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்துருங்க. ஸோ டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா டெலிட்
ஆகிடும். அண்ட் இப்போ மொபைலில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஸோ இதே வெப்சைட்டை நீங்கள் வந்து டெஸ்க்டாப் சைட்டாக கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ உங்கள் மொபைல்லையும் இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பின்னாடி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இதை வந்து பிசியில் பண்ணால் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். மொபைலில் பண்ணால் கொஞ்சம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ அதனால் ஒரு லேப்டாப்போ இல்லை வந்து கம்ப்யூட்டரோ இருந்தால் ஸோ அதில் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி மொபைலில் பண்ணுறதா இருந்தாலும் பின்னாடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பிசியில் யூஸ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஓபிஎஸ்ல எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ இதே ஓவர்லேயே நம்ம எப்படி வந்து ஓபிஎஸ்ல இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் சேவ் கொடுத்தா மட்டும் தான் நீங்கள் வச்சிருக்க லேஅவுட் வந்து அப்படியே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இல்லைனா ப்ரீவியஸாக எப்படி இருக்கோ ஸோ டிஃபால்ட்டாக எப்படி இருந்ததோ ஸோ அதே மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். இது சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இது பக்கத்தில் காப்பி லிங்க் இருக்கும். ஸோ இந்த காப்பி லிங்க் இருக்குல்ல, ஸோ காப்பி ஓவர்ல URL இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் காப்பி ஆகிடும். இது சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்க ப்ரிவியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த ப்ரிவியூ ஆப்ஷன் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் நியூ டேப் கொடுத்தீங்கன்னா இந்த ஓவர்ல எப்படி நம்மளுக்கு வந்து விசிபிள் ஆகும் அப்படிங்கிறத காமிப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த சூப்பர் சாட் அலர்ட் வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே எமுலேட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எமுலேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபர் ஈவெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே சப்ஸ்கிரைபர் ஈவெண்ட் வருதா, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஷோ ஆகும். ஈக்குவலாக வருதா அப்படிங்கிறத இதிலே செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல சப்ஸ்கிரைபர் அலர்ட் வருதா, இப்போ நம்ம இதை நவுத்தி வச்சுட்டு சேவ் கொடுத்துருவோம். ஸோ நம்மளுக்கு தேவையான இடத்துல நவுத்தி வச்சுப்போம். ஸோ இது வந்து ரைட் சைடில் தான் எனக்கு ஷோ ஆகணும் அப்படிங்கிறதுனால ஸோ ரைட் சைடில் நான் வச்சுக்கிறேன். ஸோ சேவ் கொடுத்துறேன். ஸோ இதை வந்து ப்ரிவியூ கொடுத்து ஓப்பன் நியூ டேப் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து எமுலேட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ரைட் சைடில் அது மாறி இருக்கும். ஸோ இதே மாதிரி பாருங்கள். ஸோ ரைட் சைடில் மாறிட்டா இப்படி தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அலர்ட்டும் ஆன்ஸ்க்ரீன் சூப்பர் சேட் அலர்ட்டும் ஒர்க் ஆக போகுது. இப்போ சூப்பர் சேட் அலர்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். எமுலேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி சூப்பர் சேட் ஈவெண்ட் அப்படிங்கிறது இருக்கா. ஸோ இது ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி யார் சூப்பர் சேட் பண்ணியிருக்கா, எவ்வளோ சூப்பர் சேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த மெசேஜை நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். இந்த சூப்பர் சேட் அலர்ட் இருக்குல்ல, ஸோ இந்த அலர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது மேலே ஒரு டாட் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதோட செட்டிங்ஸ் வந்துடணும். இதோட செட்டிங்ஸ் வந்ததுக்கப்புறம் என்னென்ன ஈவெண்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். நம்மளுக்கு மானிட்டைஸ் ஆகிற வரைக்குமே நம்மளுக்கு வந்து சூப்பர் சேட் அலர்ட் இருக்காது, மெம்பர் அலர்ட் இருக்காது, அண்ட் வந்து டிப் அலர்ட் பர்ச்சேஸ் அலர்ட்லாம் இருக்காது. ஸோ டிப் அலர்ட் பர்ச்சேஸ் அலர்ட்லாம் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ பர்ச்சேஸ் அலர்ட்லாம் தேவையில்லை, இது வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து சூப்பர் சேட் அலர்ட், மெம்பர் அலர்ட், அப்புறம் வந்து சப்ஸ்கிரைபர் அலர்ட், ஸோ இது 3 மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சேட் பண்ணால் ஸோ அதோட செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து நம்ம எமுலேட் பண்ணி பார்க்கலாம். எமுலேட் பண்ணி பார்த்து சூப்பர் சேட் அலர்ட் வருதா, ஸோ இது வந்து சூப்பர் சேட்டட் 43 rupees வருதா, லத்திஷா அப்படின்னு சொல்லிட்டு நேம் போட்டிருக்கு. ஸோ நேம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிளிக் ஆயிருக்கா. ஸோ நீ யார் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களோட நேம் இங்கே டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத கமெண்ட் மூலமாக இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அண்ட் சூப்பர் சேட்டட் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் வந்ததா, இந்த டெக்ஸ்ட்டை வந்து மாற்றலாம். நம்ம இப்போது டொனேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போடுறேன். இப்போ சூப்பர் சேட்டட் பதிலாக டொனேட்டட் அப்படிங்கிறத போட்டு கரன்சி அமௌண்ட் போட்டோம் அப்படின்னா ஸோ எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். ஸோ டொனேட்டட் அப்படிங்கிறது வந்து பாருங்கள். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை கூட நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். எப்படிங்கிறது அப்படிங்க பார்த்துட்டோம். தேங்க்யூ ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ போட்டிருக்காங்களோ அவ்வளோ போட்டு சூப்பர் சேட் ஈவெண்ட் அப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு தேவையானது டெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துல வருது. அமரா தேங்க்யூ ஃபார் $39 அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு பக்கத்தில் கூட உங்களால் நேம் கிளிக் என்ன இங்கே நேம் கொடுக்குறோமோ அந்த கமெண்ட்டை தவிர நேம் என்ன டெக்ஸ்ட் போடுறோமோ அந்த டெக்ஸ்ட் அப்படியே இந்த இடத்துல ஷோ ஆகும். சூப்பர் சேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த இது அப்படியே அங்கே இந்த இடத்துல ஷோ ஆகும் பார்க்குறீங்களேன். ஸோ எமுலேட் கொடுத்து சூப்பர் சேட் ஈவெண்ட் கொடுத்துட்றேன். ஸோ எவ்வளோ அப்படிங்கிறது வந்துடும். ஸோ எவ்வளோ சூப்பர் சேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்துடும். ஸோ ஜாஸ்லின் தேங்க்யூ ஃபார் $48 சூப்பர் சேட். ஸோ நேம் கொடுத்துருக்கோம். ஸோ நேம் வந்து ஜாஸ்லின் தேங்க்யூ ஃபார் அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டு, எவ்வளோ கரன்சி, எவ்வளோ அமௌண்ட்டு. ஸோ எப்படி எமுலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுத்தோமோ அது அப்படியே டிஸ்பிளே இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதை மாதிரியும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் சேம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைபர் அலர்ட்டுக்கும் வைக்க முடியும். ஸோ மெம்பர் அலர்ட்டு, ஸோ மெம்பர்ஷிப் போட்டாங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு பிகேம் மெம்பர் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கா. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ மெம்பர் அலர்ட் வந்து நான் கொடுத்து பார்க்குறேன். ஸோ இப்போ மெம்பரில் வந்து பிகேம் மெம்பர் அப்படிங்கிறது இந்த டெக்ஸ்ட் அப்படியே இங்கே ஷோவாக இருக்குது. ஓகேவா, புரியுதா. மெம்பர்ஷிப் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஓகேவா. ஸோ இதை வந்து நான் இங்கே வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து மெம்பர் ஈவெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா வெல்கம் டு மெம்பர்ஷிப் ஸ்குவாட் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். இதே மாதிரி தான் சப்ஸ்கிரைபர் அலர்ட்டுக்கும். ஸோ சப்ஸ்கிரைபர் அலர்ட்டில் வந்து பக்கத்தில் இருக்க செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து தேவையான டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைபர் டு த சேனல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் அப்படின்னு கூட நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நான் இங்கே போட்டேன். ஸோ சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எமுலேட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபர் ஈவெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா அவங்க நேமை போட்டு தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் ஆர் சேனல் அப்படின்னு இருக்கா. ஸோ இது மாதிரி வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்படி என்டர் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்டர் வந்து நம்மளுக்கு கீழே இறங்கிடும். சப்ஸ்கிரைபர் ஈவெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி நம்மளுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ மாடஸ்டா அப்படின்னு போட்டிருக்கோமா, ஃபர்ஸ்ட் நேம் வரணும், அடுத்தது லைனில் வந்து நம்மளுக்கு தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் வரணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்டர் கொடுத்து கீழே இறக்கிட்டேன். ஸோ இன்னொரு லைன் கீழே இறக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைபர் ஈவெண்ட்டும் வந்து தெளிவாக தெரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தெளிவாக தெரியும். ஓகேவா. ஸோ இதை மாதிரி தான் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்ம ஓவரில் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, நம்ம ஓபிஎஸ்க்குள்ள நம்ம மொபைலில் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ஓவரில் எடிட் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் மேலே இருக்க சேவ் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வந்து செட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 16:9 அப்படிங்கிற
அப்படிங்கிற ஓவர்லே வந்து ரேஷியோ செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து 1920x1080 அப்படிங்கிற பிக்சலில் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நம்மளுக்கு தேவையான சைஸில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணி எடிட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது வந்து இதுதான் நம்ம ஸ்க்ரீன் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் சைடில் நம்மளோட வெப்கேம் ஓவரில் இருக்குது, லேட்டஸ்ட் சப்ஸ்கிரைபர், சூப்பர் சாட், மெம்பர் இருக்கா. ஸோ இதை வந்து நம்ம தேவையான இடத்துல கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஓபிஎஸ்ல இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சங்கிலி சிம்பிள் இருக்கா, இதை கிளிக் பண்ணாலே காப்பி ஆகிடும். காப்பி டு கிளிக் போர்டுன்னு வருதா. ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஓபிஎஸ்குள்ளே வந்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இம்போர்ட்டிங் ஓவர்லே ஆன் ஓபிஎஸ் ஸ்டுடியோ. எப்படி நான் வந்து ஓவர்லே இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஜஸ்ட் அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரௌசர் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த ப்ரௌசரை கிளிக் பண்ணிவிட்டு புதுசாக கிரியேட் நியூ கொடுத்து ப்ரௌசர்னு கொடுத்துருங்க. இல்லைனா உங்களுக்கு தேவையான நேமை கொடுத்து ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன கேன்வாஸில் ரெடி பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நம்ம வந்து செட் பண்ணது பார்த்தீங்கன்னா 16:9, அதாவது 1920x1080 1920. இதில் வந்து கேன்வாஸ் கண்டிப்பாக செட் பண்ணியே ஆகணும். அடுத்தது 1080, அதாவது 1080 பிக்சலில் செட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து எஸ் கொடுத்துட்டு காப்பி பண்ணோம்ல அந்த ஓவர்லேயே URL அப்படிங்கிற பாக்ஸில் நம்ம வந்து கிளிக் பண்ணணும். இதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து இது வந்து அலர்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ தேவையானது மாதிரி இப்போ வந்து ஓபிஎஸோட இந்த வெப்கேம் ஓவர்லே இருக்குல்ல. ஸோ இந்த வெப்கேம் ஓவர்லேயே நான் வந்து கிளிக் பண்ணி இப்போ நான் வந்து இதுக்குள்ளே தூக்கி வச்சுக்க போகிறேன். இது மாதிரி கூட நம்மளால் வச்சுக்க முடியும். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து வெப்கேம் ஓவர்லேயும் செட் பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ இப்போ ஓவர்லே எப்படி நம்ம வந்து கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இது வந்து நம்ம ஓவர்லே வந்து எப்பயுமே டாப்பில் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட ஓவர்லே வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் இதை வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் போட்டுருவோம். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் போட்டுட்டு இப்போ சென்டரில் தான் நம்மளோட சூப்பர் சாட் ஓவர்லே இருந்தது. ஸோ அதனால் சென்டர் வந்துட்டு ஸோ எமுலேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபர் ஈவெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல எமுலேட் ஆகுதா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம். இந்த இடத்துல எமுலேட் ஆகுது அப்படின்னா நம்ம சேனல்லையும் இதே இடத்துல வந்து எமுலேட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஓவர்லே வந்து ரைட் சைடு கார்னரில் உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து கீழே என்னோட ஓவர்லே வெப்கேமோட ஓவர்லே வந்து சென்டராக வச்சிருக்கேன்னா ஸோ இது வந்து ரைட் சைடில் இருக்கும். ஸோ நான் இப்போ எமுலேட் கொடுத்ததுனால ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோமோ அது வந்து அங்கேயும் டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சூப்பர் சாட் அலர்ட் பார்ப்போம். இப்போ சூப்பர் சாட் ஈவெண்ட் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே எமுலேட் ஆகுது, அப்படியே இந்த இடத்துலையும் எமுலேட் ஆயிருக்கும். ஸோ இது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறத நம்ம இதில் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆனால் இந்த வெப்கேம் ஓவர்லே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணாலும் ஸோ இதில் வந்து ஒரு சில செட்டிங்ஸ் மாற்ற வேண்டியது இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஒர்க் ஆகும். ஸோ ஷட் டவுன் வென் நாட் விசிபிள், அதாவது நீங்கள் வேறு சீன் மாற்றுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சீன்லேருந்து ஒரு மெயின் சீன்லேருந்து நீங்கள் டெம்பரரியில் தான் இப்போ இருக்கோம். நம்ம டெம்பரரியிலேருந்து ஸோ மெயின் சீன் மாற்றும் போது இது வந்து ஆஃப் ஆகிடணும். இல்லைனா அதிகமான CPU யூசேஜ் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து ஷட் டவுன் சோர்ஸ் வென் நாட் விசிபிள், அதாவது இது வந்து நம்ம யூஸ் பண்ணாதப்போ இதை வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு அப்படிங்கிறது. இல்லைனா இன்னொரு தடவை இப்போ சப்ஸ்கிரைபர் ஈவெண்ட் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து அப்படியே ஸ்டக்காகி நின்றுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம இதில் போய்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வரணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதிலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஃப்ரெஷ் ப்ரௌசர் வென் சீன் பிகம் ஆக்டிவ், அதாவது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சீனுக்கு வரும்போது, அதாவது மெயின்லேருந்து டெம்பரரி சீனுக்கு வருவீங்கல்ல. ஸோ அந்த டெம்பரரி சீனுக்கு நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஸோ இந்த ப்ரௌசர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரௌசர் ஓவர்லே. ஸோ இந்த மாதிரி கிளிச்சஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஸோ அதை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி புதுசாக திருப்பி வந்து ஓப்பன் ஆகிடும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெஃப்ரெஷ் ப்ரௌசர் இருக்கா. ஸோ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் வந்து வேறு சீன் கிளிக் பண்ணிட்டு வரேன். ஸோ அதில் வந்து ஆடியோ டக்குன்னு கட் ஆகும். இப்போ வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த சீன்லேருந்து இந்த சீனுக்கு வரேன். இப்போ நான் வந்து மெயின் சீனில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து டெம்பரரி சீனுக்கு வரேன். டெம்பரரி சீனுக்கு வந்துட்டேன்னா ஸோ இப்போ வந்து ஓவர்லே வந்து திருப்பி ரெஃப்ரெஷ் ஆகி வருதா. ஸோ நான் இதை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா ரெஃப்ரெஷ் ப்ரௌசரையும் ஷட் டவுன் வென் நாட் விசிபிள் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு தடவை ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வருதா. இப்போ நான் மெயின் சீன் போகிறேன். இப்போ மெயின் சீன் போனோன்னே ஓவர்லே மட்டும் வச்சு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ டெம்பரரி சீன் போகிறேன். இந்த டெம்பரரி சீன் போகும்போது ஸோ இந்த ஓவர்லே வந்து ஆஃப் ஆகாமல் அப்படியே இருக்குது. முன்னாடி பண்ணது என்ன, ஸோ ரெஃப்ரெஷ் ப்ரௌசர் வென் நாட் ஆக்டிவ், அந்த நாட் ஆக்டிவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை வரும்போது ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதாவது கிளிச்சஸ் எதாவது இருந்தால் கிளியர் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது கிளியர் ஆகிடும். ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து CPU யூசேஜ் வந்து குறைக்கணும். சப்ஸ்கிரைபர் ஈவெண்ட் கிளிக் பண்ணும்போது ரைட் சைடில் கார்னரில் இப்பயும் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ வந்து OBSல எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா. இப்போ நம்ம நேராக மொபைலுக்கு போயிடலாம். இப்போ நம்ம வந்து மொபைலில் எப்படி இந்த ஓவர்லே வந்து செட் பண்ணுறது அண்ட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து அந்த லிங்கை காப்பி பண்ணி நம்ம எப்படி அந்த ஓவர்லே வந்து மொபைலில் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கஸ்டமைசிங் ஓவர்லே ஆன் ஆண்ட்ராய்ட். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்திருக்கோம். ஸோ உங்கள் கூகுளில் போய்ட்டு Streamelements அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் வர லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் PCயில் பண்ண மாதிரி தான். ஸோ இதில் போய்ட்டு ரைட் சைடில் 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறது ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கிளைம் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து யூடியூப் அப்படின்னு கொடுங்க. ஸோ உங்களோட சேனலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் தான். ஸோ உங்களோட அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம்
இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்ல ஸோ அந்த ஓவர்லேக்கு போங்க. ஸோ ஸ்ட்ரீமிங் டூல்ஸ் அப்படின்னு இருக்கா, ஸோ லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரீமிங் டூல்ஸை கிளிக் பண்ணி மை ஓவர்லேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. மை ஓவர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எடிட் பண்ணி வச்சிருக்கோமா, ஸோ இந்த எடிட் பண்ணி வச்சிருக்க இந்த ஓவர்லே நம்ம வந்து கிளிக் பண்ணிப்போம். ஸோ எடிட் கொடுங்க. ஸோ எடிட் கொடுத்ததுக்கப்புறம் ரைட் சைடில் கார்னரில் இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும், சேவ், ரிவ்யூ அண்ட் வந்து காப்பி இருக்கா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி கிளிப் போர்ட் இருக்கா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஓவர்லே வந்து நம்ம வந்து ப்ரிசமில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம எந்த ஆப்பில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா ப்ரிசம் அப்படிங்கிற ஆப்பில் இருக்கோம். ஸோ இந்த ப்ரிசமில் எப்படி நம்ம ஓவர்லே செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து ரைட் டு லெஃப்ட், ஐ மீன் ரைட் டு லெஃப்ட், ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட் வந்து ஸ்வாப் பண்ணுங்க. ஸோ ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து லாஸ்ட்டில் வந்து விட்கெட் அப்படின்னு இருக்கா, இந்த விட்கெட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. வெப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த வெப் ஆப்ஷனில் நம்ம காப்பி பண்ணிட்டு வந்தோம்ல இந்த யூஆர்எல் வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதில் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஓவர்லே வந்து செட் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. ஸோ ஸ்ட்ரீம் எலமெண்ட்ஸோட ஓவர்லே அப்படிங்கிறத இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதை வந்து சேவ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ட்ரீம் எலமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான இடத்துல இதை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்க இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம ஸ்க்ரீனோட ஃபுல்லாக வந்து அப்படியே ஓவர்லே வந்து செட் ஆகிடும். லாக் லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ இதை வந்து கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து இந்த இடத்த விட்டு நவராது. நம்மளுக்கு வந்து அலர்ட் பாக்ஸ் மட்டும் தான் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த யுவர் நேம் இதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓவர்லே மட்டும் நம்மளுக்கு வச்சுப்போம். ஸோ இந்த ஓவர்லே மட்டும் வச்சுட்டு நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இந்த வெப்கேமும் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த அலர்ட் பாக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த அலர்ட் பாக்ஸை மட்டும் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல நவுத்தி வச்சுக்கோங்க. சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஓவர்லே வந்து இந்த இடத்துல செட் ஆகிட்டு ஸோ நம்மளோட ஸ்ட்ரீமில் வந்து ஓவர்லே வந்து இந்த இடத்துல தான் ஷோ ஆகணும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த இடத்துல மட்டும் வச்சுப்போம். இப்போ காப்பி பண்ணிட்டு வந்த லிங்கை கிளிக் பண்ணி எக்ஸாக்டாக ப்ரீவியஸாக பண்ண மாதிரியே ஸோ அதே வெப்ல கிளிக் பண்ணி அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு ரீகேப்பாக பார்த்துருவோம். ஒரு லிஸ்ட் போடு, ஒரு லிஸ்ட்டை போட்டுருமா, எப்படி ஓவர்லே கிரியேட் பண்றது, எப்படி OBSல இம்போர்ட் பண்றது, எப்படி அதே ஓவர்லே வந்து ஆண்ட்ராய்ட்ல கிரியேட் பண்றது, எப்படி வந்து ப்ரிசம்ல ஆட் பண்றது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி ஸ்ட்ரீமிங் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்ப நான் போடக்கூடிய அடுத்த வீடியோ லைவ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து நிக்கும். இந்த 3 சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சேனல் வந்து லைவ் சேனல், சோ அதுல தான் நான் லைவ் வருவேன் அண்ட் வந்து டெக் கண்டென்ட்ஸ் அதுல தான் அப்லோட் பண்ணுவோம். சோ ரெண்டாவது சேனல் பாத்தீங்கன்னா பிரகட்ட கேமிங், சோ அதுல வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். மூணாவது வந்து பகல் நேர ரோமியோல ரியாக்ஷன் ஷாட்ஸ் அந்த ஜெனரலான கண்டென்ட் எல்லாத்தையுமே பேசுறதுக்காக அந்த சேனல். 3 சேனலோட லிங்கையும் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இதே மாதிரி எக்ஸைட்டிங்கான இன்னொரு மொக்க வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்க பிரகாஷ் from